Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எல்லா கட்சியிலுமே அதை கவனிக்கணும். இவ்வளோ நல்ல ஆட்சி நம்ம பண்ணுறோமே, எதுக்கு இத்தனை லட்சம் பேர் போய் அங்கே போய் நிற்கிறான்னு ஸ்டாலின் தான் அதை பற்றி பயப்படும். அதிமுக வாக்கு வங்கி குறைவித்து வருமா முதல் முறையாக அதிமுக தலைமையை விமர்சிச்சிருக்காங்க. அங்கிள்னு சொன்னது திமுகவினர் ரசிக்கல. நான் அதை பெரிய குற்றமா நினைக்கல. எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் பல மேடைகளை நீ வாப்போங்கிறாரு. என்ன நீ அப்படிங்கிறாரு, அதுவே தப்பு தான். அப்போ நேரு சொன்ன வார்த்தை அதுக்கு அவருக்கும் பொருந்தும். எடப்பாடி அவருடைய தரத்தை காண்பித்தார்னு ஏன் அன்னைக்கு நேரு சொல்லல? இதைத்தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு விஜயை பற்றி மட்டும் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். அந்த எடப்பாடியை பாதுகாக்கிறீங்க. நெத்தியில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து வந்து நான் ரசிக்கல. என்னால் அதை ஏற்றுக்க பூரா இளைஞர்களாக இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக கூட அந்த ஒரு யுக்தி அவர் கடைபிடிச்சிருக்காரு. நெத்தியில் கட்டுறது ஒரு யுக்தியா சார்? என்ன சார் நீங்க? இல்லை, அவங்க பாஷையிலேயே நம்ம வந்து புரிய வைக்கிற மாதிரி பேசுவோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது அப்படின்னு சொல்றது பெரிய குற்றம்னு நான் சொல்லலை. என்னால் ரசிக்க முடியலன்னு சொன்னேன். ஏன்னா என்னையும் சேர்த்தாலும் இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டீரியோ டைப்ல நம்ம ஒரு மேடையை பார்த்துட்டோம். ஸ்டீரியோ டைப்ல பேச்சு சார், அதெல்லாம் நம்மளால கேட்டு சார் ஸ்டீரியோ டைப்ல நம்ம தலைவர்களப்பா என்ன சார் எல்லா தலைவரையும் வேட்டி செட்டில் பாட்டு சார் கொஞ்சம் கிழிச்சிட்டு வர சொல்லுங்க சார். நான் அது ஒரு ஸ்டீரியோ டைப் மாறுது, பரவாயில்ல கிழிச்சிட்டு வந்துடலாமா சட்டையா? விஜய் கட்சிக்கு கொள்கை முதல்ல தேவையா? அப்படி சொல்ல வேண்டாம். எந்த கட்சிக்குமே கொள்கையோட இருக்கும். கொள்கை இருந்த கட்சியில முதல் மாநாட்டுல கண்ணை வலிக்க 4 பேரா படிச்சாலே அதையாவது கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். நான் என்ன கேட்கிறேன், புதுசா பரவாயில்ல விஜய் வந்து இந்த கொள்கையை சொல்றாருன்னு சொல்ற அளவுக்குலாம் அவர் இன்னும் எதுவுமே சொல்லலை. நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லாம் உருட்ட மாட்டேன், நல்லது செய்வேன்ட்டு சிம்பிளா முடிச்சிட்டேன். மார்க்கெட் போன பிறகு வந்துட்டுன்றது சீமானம். ஏன்னா அவர் 4 நாள் முன்னாடி தான் போட்டு கிளின்னு கிழிச்சாரு விஜய். அதுக்கான ஒரு பதிலடியாக தான் பார்க்குறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயனோட மாநாடை பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்காரு, விஜயகாந்தை பற்றி பேசியிருக்காரு, சிங்கங்கிறாரு, என்னென்னமோ பேசியிருக்காரு அப்படின்லாம் விமர்சனம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஓவராலாக அந்த மாநாட்டினுடைய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜயை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க விருப்பத்தை காட்டுறவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கூட்டம், நல்ல கூட்டம் வந்துச்சு. நம்ம பார்த்து விஜயகாந்துக்கும் முதல் மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. அதில் ஒரு 45 வயசு அந்த தொட்ட இடம் அந்த அந்த ஏஜ் குரூப் நிறைய இருந்தாங்க. விஜயகாந்துக்கு டிஃபால்ட்டாகவே அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. 50 இருந்தாங்க நிறைய. இல்லை, அவரை ரசித்து ஆராதிச்சு வர்றவங்க தானே. அதே தான் விஜயை ரசித்து ஆராதிக்கிறவங்க தான் வருவாங்க. கொள்கையை பற்றியோ கட்சி பேர் எழுத சொல்லுங்க, பாதி பேருக்கு எழுத்து நக்கல் பண்ணலை, அதை பற்றி கவலையும் படலை. நம்ம தலைவர் தளபதி விஜய் அப்படின்னு அந்த ஒரு பிம்பத்திலேயே தானே வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே அந்த ஆவரேஜாக 20 வயசு 18 25 30 அப்படி இருக்கிறவங்க. யங்ஸ்டர்ஸ் அதிகங்கிறது கவனிக்க தகுந்த விஷயம். விஜயமயமாச்சில் எல்லா கட்சியிலுமே அதை கவனிக்கணும். இவ்வளோ நல்ல ஆட்சி நம்ம பண்ணுறோமே, எதுக்கு இத்தனை லட்சம் பேர் போய் அங்கே போய் நிற்கிறான்னு ஸ்டாலின் தான் அதை பற்றி பயப்படணும். நேராக வந்து குத்துன மாதிரி வெளிப்படையாகவே அதிமுக வாக்கு வங்கியை நோக்கி குறி வச்சுட்டாப்புல. ஓப்பனாகவும் அதை சொல்லிட்டாரு. எடப்பாடியும் உஷாராக இருக்கணும். அது என்ன செய்யணும்லாம் நம்ம பேசுவோம். மற்றபடி இந்த மாநாடு அவருக்கு அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் மெருகேறி இருக்குன்னு பார்க்குறேன். பேச்சு அது பிடிச்சிச்சா பிடிக்கலையா அதெல்லாம் இல்லை. டெலிவரி நான் சொல்கிறேன். நடிகர்கிட்ட நம்ம அப்படி தான் எதிர்பார்க்க முடியும். முதல் மாநாட்டில் எழுதி வச்சு தான் படித்தார். அதுலேயே சிலதை மறந்துட்டார். ஒரு பதட்டம் இருக்கும். முதல் மேடை, அரசியல் மேடை, அதை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்க்காமையே சில விஷயங்களை கோர்வையாக சொன்னார். அதுதான் ஒரு தலைவர்கிட்ட தன்னை நம்பி வந்திருக்கிற, தன்னை ரசித்து வந்திருக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு அடிப்படை தேவை. அது ஒரு வார்த்தையை பார்த்துட்டு 2 வரி ஃப்ரீயாக பேசணும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? தாய்மாமங்கிற வரைக்கும் கொண்டாண்டாரு. அப்புறம் கிட்ட கனெக்டிவிட்டிக்கெல்லாம் என்ன ஒன்றும் குறைச்சே இல்லை. சரிதானா? அது எப்போது அவர் எதுவுமே சொல்லல. சினிமாவில் பேசின வசனங்களை வச்சு தானே இந்த சிறுசெல்லாம் போய் உட்காந்துருக்கு. இளம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அந்த ஒரு ஆராதனைலாம் இருக்கிறாங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்போ உங்கள் அம்மா பாட்டையும் போய் சொல்லுங்கிறது மாதிரி உங்களுக்கு தாய்மாமனு நானும் தான்ட்டாரு. இதெல்லாம் சென்டிமெண்டல் டச்சு தான். வழக்கமாக அதெல்லாம் அந்த உடனே நேற்று என்னென்ன செய்ய தவறிட்டோம், என்ன செஞ்சுருக்கலான்னு இந்த மாநாடு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை அவருக்கு உணர்த்திருக்கோம். வெயில்லாம் பந்தல் போட்டு தான் ஆகணும். கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே மயங்கிட்டாங்க. அவர் ஒன்றும் விஜய் ஒன்றும் காரணம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சுட்டு முழுசாக பந்தல் போட்டுக்கலாம். இல்லை பந்தல் போட்டால் கூட்டம் தெரியாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். பந்தல் போட்டாலும் கூட்டத்தை காட்ட முடியுமா அப்படின்னு இவர் கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியது எதிர்காலத்துக்கு இதெல்லாம் பயன்படும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி பொலிட்டிக்கலாக 3 மெசேஜை நான் பார்த்தேன். திமுக மீதான எதிர்ப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார்.
பிஜேபியை பற்றி மியாவுன்னு தான் பேசுகிறாரு, ஒன்றும் சரியாக சொல்லலைன்ற பார்த்தா மோடிஜி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கிறார். மூணாவது, நான் சொன்ன மாதிரி அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்ததோடு மூலம் முதல் முறையாக அதிமுக தலைமையை விமர்சிச்சிருக்கிறார். இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாலே தகுதியற்றவர் கையில் இருக்குன்னு எடப்பாடியை நேரடியாக தாக்குறார் மறைமுகமாக. டைரெக்டாக எடப்பாடியை மறைமுகமாக தாக்குறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அதிமுக தொண்டர்களை குறிவைக்கிறோம். எதுக்கு ரொம்ப இதாக சொல்லிக்கணும் கூட அவர் நினைச்சிருந்திருக்கலாம். எடப்பாடி உஷாராகணும்னு அதுக்காக தான் சொன்னேன். 3 முக்கியமான விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரேம்ப் வாக்கு போய் முடிச்சோடனே நிறைய பேர் கலைஞ்சு போயிட்டாங்க. ஊடகங்கள் வந்து ஒரு மாதிரி செய்திகள் பரவாயில்ல சார். நிறைய மூத்த பத்திரிகையாளராக இருக்கட்டும், அதே மாதிரி விமர்சகர்களாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்கலாம் கூட்டம் கலைஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலெலாம் அரசியலில் பெருசாக ஜொலிக்க முடியாது, இவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அது அவங்களுடைய பார்வை. இன்னொன்று, இந்த ஒரு 5 லட்சம் பேர் வந்தான்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, அவங்க ஆசைப்படி 5 லட்சம் பேருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான்னு நான் எடுத்துக்கிடலை. ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆதரவே இந்த 5 லட்சம் தான் நான் எடுத்துக்கல. வீட்டில் இருந்து கவனிச்சவனு இருக்கிறான், வேறுனே அறிக்கை வேறு விட்டார், வந்து எல்லாரும் குமியாதீங்க, சில பெண்கள்லாம் நீங்கள் வீட்டிலே இருங்கலாம் ஒரு அறிக்கை விட்டார். அதுக்காக வெளியில் இருந்தவங்க பூரா அவங்களை ஓட்டா மாறணும் அப்படி சொல்லலை. எதுவுமே அந்த கணக்கில். ஒரு தலைவனை நம்பி, தான் ரசிக்கிற ஒரு பிரபலத்தை நம்பி, எந்தவித எதிர்பார்ப்புலன்னு சொல்ல மாட்டேன் நான். திமுக அதிமுக மெனக்கெடுகிற அளவுக்கு கூட மெனக்கெடாமல் இவ்வளோ பேர் வந்ததை முதல்ல ஒரு பாடமாக எடுத்துக்கணும். நீங்கள் விஜய் விமர்சிங்க தான் சொன்னேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்த கூட எதுக்கு சார் வர்றான் ஒரு பிடிக்காத. இல்ல லக்ஷ்மணன் ரசிச்சாரா அந்த ஒரு நான் கவனிச்சேன்னு சொன்னேன். நான் கவனிச்சேன், மெருகேறி இருக்குன்னு சொல்ற வார்த்தை அல்ல. நான் எனக்கு நெருடலா இருந்த சில வார்த்தைகள் இப்போ அங்கிள்னு சொன்னது திமுகவினர் ரசிக்கல. நான் அதை பெரிய குற்றமா நினைக்கல. இன்னைக்கு காலையில கே நேரு என்ன சொல்றாரு, தரம் தாழ்ந்து விஜய் பேசுறாரு. அடுத்த பாயிண்ட் நான் வரேன். நான் அதை ரசிக்கல, ஆனா அது பெரிய குற்றமா நினைக்கல. அது குற்றம் என்று நீங்கள் கருதினால் நீ வா போன்னு எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை மேடைகள்ல பேசுறாரு. ஸ்டாலினை ஏதாவது ஒரு நடவடிக்கை, ஒரு எதிர்வினை, கடுமையான எதிர்வினை ஆட்டுனீங்களா? அந்த எடப்பாடி நீங்க வந்து என்ன சொல் பொத்தி 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 பாதுகாக்கிறீங்க. கண்ணில் தூசி விழுதா கூட போய் ஊதி விடுவார் போல ஸ்டாலின். அந்த அளவுக்கு அவர் மீதான எந்த நடவடிக்கை, அவர் 2 தொடர் நிறைய அடுக்கி வச்சிருக்கிறார் ஃபைல. அவர் செஞ்ச ஊழல்னு நான் சொல்லல, ஸ்டாலின் சொன்னது. இவ்வளவே கையில் வச்சுக்கிட்டு இப்போ நீ வாப்போன்னு சொன்னா உடனே ஊழல் நடவடிக்கை எடுத்துடலாமா சார்? அந்த அர்த்தத்தில் அரசியல் பண்ணுங்க. ஏன் பண்ணல? இன்னைக்கு உங்களுக்கு துடிக்குது இல்லை அங்கிள்னு கூப்பிட்டதுக்குன்னா அது ஒன்றும் கொச்சை வார்த்தை இல்லை, நக்கல்னு கூட நீங்கள் எடுத்துங்க ஒரு பேச்சுக்கு. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பாவோட போய் அவரை பார்க்குறப்போ அங்கிள் கூட கூப்பிட்டுருக்கலாம். அதை நையாண்டியாக கூட சேர்த்து சொல்லட்டும். இதுக்கு அச்சப்படுறீங்களே, இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்களே. ராமதாஸ் உன்னைய போயா நான் கோட்டையில இருந்து பார்த்தேன்னாரு ஸ்டாலினை பார்த்து, உன்னைய போய் நான் பார்த்தேன் பாரு அப்படின்லாம் கொஞ்சம் இல்ல அரசியல் தகுதி மீறி வந்து அவர் பேசுறாரு. சொல்ற கேளுங்க, 80 வயசு நிறைந்த ராமதாஸுக்கு நீ வா போன்னு கூப்பிடுற உரிமை இருக்கலாம் ஸ்டாலினா, ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல சார், நமக்கு முதலமைச்சர் சார் அவரு. நம்ம திமுக காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கான முதலமைச்சர் அவரு, அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஸ்டாலின்னு சொல்றோமே, இதை கூட சில பேர் ரசிக்காம இருக்கலாம். கொச்சையில பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஒரு தலைவரை, ஒரு பதவியில் இருக்கிறவங்கள. ராமதாஸ் அப்படி சொன்ன போது திமுக பெருசா அதை கண்டுகளை கடந்து போயிட்டாங்க. எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் பல மேடைகளை நீ வாப்போங்கிறாரு. என்ன நீ அப்படிங்கிறாரு, அதுவே தப்பு தான். அப்போ நேரு சொன்ன வார்த்தை அதுக்கும் அவருக்கும் பொருந்தும். எடப்பாடி அவருடைய தரத்தை காண்பிட்டுட்டாருன்னு ஏன் அன்னைக்கு நேரு சொல்லலை? இதைத்தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு விஜயை பற்றி மட்டும் கேட்குறீங்கன்னே உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். அந்த எடப்பாடியை பாதுகாக்கிறீங்க, சரி விட்டுருங்க. இவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் ரசிக்க தகுந்ததெல்லாம் நான் ரசிக்கலை, பெரிய குற்றமாவது நான் பார்க்கல. ஆனால் இந்த ரேம்ப் வாக்குன்னு ஒன்று வந்தார்ல, இந்த நெத்தியில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு, சார் ஒரு நடிகராக இதை விட இங்கெல்லாம் கட்டிக்கிட்டு கூட நீங்கள் ஆட்டம் போடுங்க, எல்லாம் ரசிப்பாங்க. நீங்கள் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறீங்க, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு தலைவர் என்கிற பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே வரணும். அன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கவனிக்கப்படும். நான் விஜய் ஃபர்ஸ்ட் கட்சி தொடங்குவேன்னு ப்ரெஸ் ரிலீஸ் வந்த அன்னைக்கே சொன்னேன். இது வரைக்குமான விஜய் வேற. அவர் சினிமாவில் திரைக்கு முன்னாலும் பின்னாலும் செய்த காரியங்களை, செல்மிஷங்களை ரசிகன் ரசிப்பான். ஆனா இனிமேல் நீங்க செய்ய போற காரியத்தை கவனிப்பான்னு நான் சொன்னேன். மக்களும் கவனிப்பாங்கன்னு. திரிஷாவோடு தனி விமானத்தில் பறந்தார், தப்பு செஞ்சார் நம்ம சொல்லல, அதை கவனிக்கிறாங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு விஜய்க்கு இருக்கணும். ஒரு தலைவனா நம்ம வர விரும்புகிறோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இத்தனை லட்சம் பேருக்கு கூட்டி காட்டுறதுனால ஒரு தலைவர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அது எவ்வளோ பெரிய தலைவர், அர்த்தமுள்ள தலைவரா, கன்ஸ்ட்ரக்டிவா, கன்சிஸ்டன்சி இருக்குமா, இதெல்லாம் அப்புறம். அப்படி இருக்கிற ஒரு பிம்பம் இந்த நெத்தியில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து வந்ததை நான் ரசிக்கல சார். என்னால் அதை ஏற்றுக்க முடியல.
இதெல்லாம் ஒரு குற்றமான்னு கேட்கலாம். குற்றம் இல்லாம இருக்கலாம். இல்ல ஒரு தலைவனுடைய இல்ல பிம்பம் முன்னாடி எப்படி பூரா இளைஞர்களா இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக கூட அந்த ஒரு யுக்தி அவர் கடைபிடிச்சிருக்காரு. நெத்தியில கட்டுறது ஒரு இந்தியா சார். என்ன சார் நீங்க? இல்ல அவங்க பாஷையிலேயே நம்ம வந்து புரிய வைக்கிற மாதிரி பேசுவோம், இல்ல, இல்ல. அவங்களுக்கு ஏத்த இல்ல, மாதிரி நம்ம நடந்துக்கிறது நான் அப்படின்னு. இப்பவும் சொல்றது பெரிய குற்றம்னு நான் சொல்லல. என்னால ரசிக்க முடியலன்னு சொன்னேன். ஏன்னா என்னையும் சேர்த்தாலும் இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டீரியோ டைப்ல நம்ம ஒரு மேடையை பார்த்துட்டோம், ஸ்டீரியோ டைப்ல பேச்சு ஏன் சார் பார்த்துட்டோம். அதெல்லாம் நம்மளால கேட்டுக்க சார் முடியும், சீரியோ பார்த்துக்க டைப்ல முடியும். நம்ம தலைவர்களப்பா என்ன சார் எல்லா தலைவரையும் வேட்டி செட்ல பாருங்க சார், கொஞ்சம் கிழிச்சிட்டு வர சொல்லுங்க சார். அது ஒரு சீரியோ டைப் மாறுது, பரவாயில்ல கிழிச்சிட்டு வந்துடலாமா சட்டையா? என்ன சார் காமராஜரும் சட்டை போட்டிருந்தாரு, எம்ஜிஆரும் சட்டை போட்டாரு, கலைஞர் சரி அலுப்பா இருக்கு சார், கொஞ்சம் இப்படி கிழிச்சிட்டு வர சொல்லுங்க சார்ன்றது நியாயமா? தலைவர்களுக்குன்னு ஒரு நீ என்ன வேணாலும் ட்ரெஸ் பண்ணுங்க, நீட்டா பண்ணுங்கன்றது ஒண்ணு. ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டாரு, ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, 10 மாசம் இருக்கும். ஏன்னா கட்சி அறிவிப்பு வந்தது பிறகுதான் உறுப்பினர் சேர்க்கைக்குன்னு ஒரு ஆப். அப்போ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு அவருக்கு. இந்த முடியெல்லாம் இப்படி சிலிப்பிக்கிட்டு நிற்கும். அந்த ஷூட்டிங்ல இருந்து வந்தே அந்த இதை பேசியிருப்பார். நான் கடுமையாக விமர்சிச்சாது. ஒரு தலைவன் செய்கிற வேலை இது இல்லை. நீ எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர்றீங்க, உங்களை ஆதரிக்கிறதுக்கு உறுப்பினராக சேரணும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிற வீடியோ வர்ற போது தலையை சிலிப்பிக்கிட்டு சீவாத தலை மாதிரி இருக்கு. அது படத்துக்கு தேவையான கேரக்டரோட ஸ்டைலா இருக்கலாம். தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற ஒரு தலைவனுடைய ஸ்டைல் அது அல்ல. ஏன்னா சார் தலைமுடியை சீவுறதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்காதீங்க. ஒரு தலைவனுக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு சார். இல்ல அந்த பிம்பத்தெல்லாம் அவர் உடைச்சிட்டு ஒரு சாதாரண அதான் எல்லாரும் கேட்கிறேன். விஜய் எப்படி ரசிக்கிறாங்களோ அப்படியே வந்து நேரடியா வந்து களத்துக்கு வராரு. அப்படின்னா ஏன் இந்த முழங்கால் எல்லாம் கிழிச்சு விடல? நீங்க கிழிச்சு விடுவாங்களே டான்ஸ் ஆடும் போல கிழிச்சு விட்டு வர வேண்டியதானே? என்ன சார் நம்ம தான் சார் சில விஷயம் இதெல்லாம் ஒரு மாபெரும் குத்தமா நீங்க பாக்குறீங்களா? நான் சொல்றேன், இதை குற்றமா நான் பார்க்கல. எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. என்னையும் சேர்த்தானே சார் ஆள போறாரு, உங்களையும் சேர்த்தானே சார். நாளைக்கு ஒருவேளை கோட்டையில் ஆடுற அவர் நேரமோ தமிழ்நாட்டின் தலையெழுத்தோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நல்ல நேரமோ தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரமோ தமிழ்நாட்டின் தலையெழுத்தோ விஜயினுடைய நல்ல ஜாதகமோ முதலமைச்சர் ஆயிடுறாரு. அவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை நமக்கு இல்லையா? நம்ம சொல்லணும்ல சார். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர் கொஞ்சம் மாறும், அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, எம்ஜிஆர் பத்தி பேசினதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி அந்த போட்டோ வச்சிருந்தது விஜயகாந்தை பத்தியும் கூட பேசினாரு. விஜயகாந்தை பத்தி பேசுனதுல கொஞ்சம் கடந்து வந்துட்டாரு. ஏன்னா நன்றி கடன் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மதுரையில சேர்ந்த விஜயகாந்தை அந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க வேண்டியது ஒரு நடிகன்கிற அந்த பிம்பத்தினாலதான் அத்தனை லட்சம் பேர் கூடனான். என்னிடம் இந்த சிறந்த கொள்கைகளா இருக்குன்னு சொல்றாரு. கொள்கையை பத்தி அவரே கவலை பண்ணி கிட்டத்தட்ட புது கொள்கை இல்லைங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிட்டாப்ல. அது செய்வேன் விஜய்கிட்ட கொள்கை இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? சரி இருக்கு, அது தேர்தல் கமிஷன்ல கொடுக்கறதுக்காக ஒரு பேரை அடிச்சு கொடுக்கணும் சார். விஜய் கட்சிக்கு கொள்கை முதல்ல தேவையா சார்? அப்படி சொல்ல வேண்டாம். எந்த கட்சிக்குமே கொள்கைன்னு இருக்கும். கொள்கை இருந்த கட்சியில முதல் மாநாட்டுல கண்ணை வலிக்க 4 பேரா படிச்சாலே அதையாவது கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். நான் என்ன கேட்கிறேன், புதுசா பரவாயில்ல விஜய் வந்து இந்த கொள்கையை சொல்றாருன்னு சொல்ற அளவுக்குலாம் அவர் இன்னும் எதுவுமே சொல்லல. அதை ஒரு மறைமுகமா ஒத்துக்கிட்ட மாதிரி தான் நேத்திக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லாம் உருட்ட மாட்டேன், நல்லது செய்வேன்ட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. சரிதானா? இப்போ அதுக்குள்ளெல்லாம் நம்ம வரல சார். நீங்க அடுத்த கட்டத்துக்கு தலைவர்கள் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்க ஆள்றீங்களா ஆளலையோ, ஆட்சி எப்படி 10 சீட்டா 100 சீட்டா பெர்சன்டேஜ் எவ்வளோ வாங்க போறீங்க அதெல்லாம் இல்லை. ஒரு பொதுமக்கள் மத்தியில் வர்ற போது எப்படி நம்ம நடந்துக்கணுங்கிறதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் கொஞ்சம் மெருகேறுவார் நான் எதிர்பார்க்கிறேன், ஆசைப்படுறேன். விஜயகாந்துக்கு சொல்லும் போது பேசி கடந்து போயிட்டார். ஒரு நடிகனாக என் மகன் இவ்வளவு தூரம் பரிணமிப்பதற்கு அடிப்படை காரணமே விஜயகாந்த் தான் அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறார், நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அது விஜய்க்கு வந்து நன்றி உணர்ச்சி இருக்கும். எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது வெறும் நடிகர் மட்டும், எனக்கு பிடித்த அரசியல் தலைவரும் சினிமா நடிகரும் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு தான் பின்னாடி இந்த அதிமுக வாக்கு வங்கியை குறி வச்சு குத்துனார் ஒரு குத்து. அப்படி அதுக்கு முதல் நாளே கட் அவுட்டை வச்சு அதுக்கு ஆதரவு ஒரு விளக்கமும் சொல்லிட்டாரு. இவருடைய அனுமதி இல்லாமல் அண்ணாவை எம்ஜிஆரையும் கட் அவுட்ல வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதிமுக வாக்கு வங்கியை குறி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு யார் வேணாலும் போற வரவெல்லாம் அடிக்கலாங்கிற வடிவேல் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அது இங்கே வா ஓட்டில் சேர்ந்துக்கன்னா போய் சேர்ந்துக்கிறாரு, ஓட்டு வங்கி இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர் தோல்விகள். அப்போ விஜய் சொன்ன ஒரு வார்த்தை கரெக்டு, நானும் அதை பயன்படுத்தியிருக்கேன். அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்க. நான் வேற காரணத்தினால சொன்னேன், தொடர் தோல்வி, வாக்கு பலம் குறைஞ்சிக்கிட்டே வருது, சரியான கூட்டணி அமைய மாட்டேது, எதை நம்பி தலைவர் இருக்காரோன்னு அந்த வேதனையில் இருக்கிறான். அதே வேதனையில் இருக்கிறவங்களுக்கு 26 என்ன செய்யணும்னு தெரியும்னு ஒரு வார்த்தையை எடுத்து போட்டுக்கிறாரு விஜய். அப்போ என்னை ஆதரிங்கன்னு அவர் கேட்கிறாரு. அதனாலதான் எடப்பாடி உஷாரு, இனிமேலும் இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது ஒரு உப்புக்கும் பிரயோஜனப்படாத அந்த வெற்று சவடால்களை எடப்பாடி நிறுத்த வேண்டிய கட்டாயம். யாரையும் சேர்க்க மாட்டேன், நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம், காலம் கடந்து விட்டது. ஆமா, ஓபிஎஸ் கதை அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. தினகரன் அப்புறம் நேரம் வரப்போது பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் இனிமேல் இல்லை, சூழல் இல்லை. உங்களை குறி வச்சு வெளிப்படையே ஒரு பிரபலம், யாரோ ஒரு விஜய் அல்ல, அப்படியே வந்துருவாரு கூடாரத்தை எல்லாம் பூட்டுங்க 2 பூட்டு போடு அப்படி சொல்லல. நான் தமிழ்நாட்டு மக்களால் ரசிக்கப்படுகிற ஒரு பிரபலம் அதிமுக வாக்கு வங்கி வெளிப்படையாக குறிவைத்து நெருங்கி வருகிற போது நீங்க ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் அடிப்படை என்ன செய்யணும்னா கட்சியை முதல்ல பலப்படுத்தணும்.
ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் பிஜேபி லெஃப்ட்லேயே டீல் பண்ணியிருக்க மாட்டாங்க எடப்பாடியை. சரிதானா? ஸோ எடப்பாடி அந்த இடத்துக்கு வர மறுத்தால், வர தயங்கினால் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்கு. நான் 2 முறை அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். நீங்கள்லாம் சேர்ந்து எடப்பாடி அண்ணே உட்காருங்க, எந்த பெரிய கட்சி நம்மகிட்ட வரப்போகுது, விஜய் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவர் நம்மளை போட்டு இந்த குத்து குத்துறாரு அப்படின்னு வேலுமணி தொடங்கி செல்லூர் ராஜ் வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் அவரை உட்கார வச்சு எங்களுக்கு பதில் சொல்லுங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க கேட்கணும் சார். இன்னைக்கு காலையில செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், செம்மலையா இருக்கட்டும், எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க. எம்ஜிஆர் புகைப்படமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அதிமுக குறித்தான விமர்சனம் மட்டும் எல்லாரும் பதில் கொடுக்குறாங்க. செம்மலை என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி பண்ணாரு, அதுக்கே வந்து வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஜெயக்குமாரா தேர்தல் யுத்திக்காக மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் தான் சொன்னேன், இது கிட்டத்தட்ட அந்த வாக்கு வங்கியை குறி வச்சு கொள்ளையடிக்க தான் வராரு. அப்படி எடுத்து அரசியல்ல எல்லாத்துக்கும் இடம் உண்டு. அது தேர்தல் அரசியல்ல வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்காது. எல்லா கிரிமினல் தனமும் விளையாடுகிற இடம் அது. வரதான் சார் செய்வோம். நீங்க பாதுகாத்துக்கோங்க, தொண்டர்களே உங்களுக்கு நாங்க இருக்கோம், எங்களை நம்புங்கன்னு சொல்லுங்க, அந்த தொண்டனை ஏத்துக்க வைங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு பெரிய கட்சி வரும், பிரம்மாண்ட கட்சி வரும், பிரதான கட்சி ஒன்று வரப்போகுது, பொறுத்துருங்க எந்த கட்சி வரப்போகுதுன்னு உட்கார வச்சு கேட்கணும் முதல்ல வர. சரிதானா? இனிமேலும் உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஒன்றுபட்ட அதிமுக முதல்ல ஒன்னாக்கு, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாம் நம்மளை தேடி வருவான்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த 2ஆம் கட்டம். நீங்க சொன்ன செல்லூர் ராஜ், செம்மலையில தொடங்கி வேலுமணி, தங்கமணி, பொன்னையன் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்குது. அப்படி கட்சி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வர்றவன் போறவெல்லாம் ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இதை இவர்கள் செய்ய தவறினால் எடப்பாடி உட்பட, இந்த முன்னாள் அமைச்சர் உட்பட எவருடைய ஒருவரையும் கூட ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது. ஏன்னா அவங்க ஆன்மாவை பத்தி அடிக்கடி பேசுற ஆட்கள் எல்லாம் ஒரு துளி கூட மன்னிக்காது. நான் ஏதோ சாப விடலை, அந்த கட்சியினுடைய அரசியலை தொடர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டு வர்றதுனால நான் இதை சொல்கிறேன். வெற்று சவடாலாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது சார். கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு தான் வந்திருக்கு. மோடியை விமர்சிச்சது எப்படி பார்க்குறீங்க? பாஜக பெரிய விமர்சனமாக நம்ம அப்படி பேசிக்கணும்னா சார், 3 நாள் முன்னாடி 3 மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி. 30 நாள் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தால் மந்திரி ஆனாலும் முதலமைச்சர் ஆனாலும் பதவி போயிடுங்கிறீங்க. அதில் பிரதமரையே சேர்த்துட்டாரு. பார்த்து எந்த பிரதமர் இதை செய்வார்னு சொல்லுங்க. பிரதமர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட முடியுமா சார்? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? பிரதமர் மேலே எஃப்ஐஆரே போட முடியாது சார். யார் சார் போடும்? ஒரு மாநில அரசு போட முடியாது, மத்திய ஏஜென்சி தான் போடும். அவங்க ஆளே ஒரு சிபிஐயோ ஒரு இடியோ பிரதமர் மேலே தொடுவாங்களா? மத்திய அமைச்சரை கூட தொட முடியாது. ஜெயலலிதா ஒரு வேகத்தில் முரசொலி மாறன் டிஆர் பாலை கைது பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் விடுதலை பண்ணி விட்டாங்களே. பண்ண வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க, கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வந்துடும் அப்படின்னு. அப்போ எதுக்காக? வெற்று பம்மாத்துக்கு, மக்களை ஏமாற்றுவதற்காக மத்திய அமைச்சர்கள் பிரதமர்னு ஒரு 2 வரியை சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் எஃப்ஐஆரே போட முடியும், ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காமல் வழக்கை தொடுக்க முடியாது. அப்போ உங்கள் பதவி எப்படி பறிக்க முடியும்? அப்போ யார் பதவியை பறிக்க முடியும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக கடந்த 5 ஆண்டு கால பிஜேபி அரசுடைய அந்த மக்கள் விரோத, ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை பார்த்தோம்னா, இவங்க சிபு சோரனை கைது பண்ணாங்களா? அவர் பையனை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்களா? முதலமைச்சராக இருக்கிற போதே மந்திரிகள் எத்தனை மந்திரி, செந்தில் பாலாஜி வரைக்கும் எத்தனை பேர், சிசோடியா, இவங்க டெல்லியிலே 4-5 பேர் நினைச்ச நேரம்லாம் கைது பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி போல தேர்தல் கமிஷன் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டீங்க. ஒருத்தர் பதவி காலியாகுதுன்னா ஒரு கமிஷனர் பதவி எங்கேயோ ஒரு ஐஏஎஸ் ரிசைன் பண்ணுறாரு, அடுத்த விஆர்எஸ் கொடுக்குறார், அடுத்த நாள் வந்து தேர்தல் கமிஷனராக பதவி இருக்கிறார். இதெல்லாம் நாம்ஸ்லேயே கிடையாது. பத்திரிகையில் விளம்பரம் வரணும், நாம்கே வாஸ்காவாவது நீங்கள் அதே அதிகாரி கொண்டு வாங்க, 15 நாள் கழிச்சு தான் கொண்டு வர முடியும். 2 வீக்ஸ் டைம் கொடுத்து, விளம்பரம் கொடுத்து, அப்ளிகேஷனை வாங்கி நாங்கள் பரிசீலித்தோம்னு ஒரு ஃபைலை ரெடி பண்ணி அப்புறம் தான் நீங்கள் அந்த ராமசாமியை கொண்டாந்து உட்கார வைக்க முடியும், குப்புசாமியை கொண்டாந்து உட்கார வைக்க முடியும். ஆனால் அடுத்த நாளே கமிஷனர் ஆக்கியிருக்காங்க, வரலாறு இருக்குது. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, எடுத்து பாருங்கள். அப்போ தேர்தல் கமிஷனை மறைமுகமாக கட்டளை கொண்டு வந்தாச்சு. பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறீங்க. அவருடைய இன்டெகிரிட்டிக்குள்ள, கிரெடிபிலிட்டிக்குள்ள நான் போகலை. என்ன மக்கள் நினைப்பாங்க? அதே இது இன்னொரு சிறுபான்மையினருடைய ஒரு ஃபைல் போகுது. இவர் ட்விட்டரில் 5 வருஷம் முன்னாடி ஏதோ போட்டாராம். இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் ஒரு நீதிபதி ஆக வேண்டிய ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க பேரை. அப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஆட்களை ஜுடிஷியரில் போட்டுக்கிறீங்க. சரி, அப்போ ஈடியை ஒரு வீட்டுக்கு அனுப்புறீங்க. அது என்ன ஏதுன்னு குற்றமற்றன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அந்த இண்டிவிஜுவலுக்கு தான். அப்போது உங்களுடைய அந்த செட்டப்லாம் வச்சுக்கிட்டு 35 நாள் 40 நாள் உள்ளே போடுவீங்க, பதவியை பறிச்சிருவீங்க. என்ன சார் நியாயம்? இதை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையை பற்றி 2 நிமிஷம் விஜய் நேற்று பேசியிருக்கலாம். அதுதான் சார் கூர்மையான தாக்குதல். ஸோ மதவாத, அதுவும் தேவையான விமர்சனம் தான், உண்மையான விமர்சனம் தான். நான் மறுக்கல. நீட்டை எதிர்க்கணும்னு சொன்னதோ, கச்சத்தீவை திருப்பி கொடுங்கன்னு கேட்டதோ, மதவாத அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னதையோ நான் மறுக்கலை, அது தப்புன்னு சொல்லலை. அதெல்லாம் காலங்காலமாக பல ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்கு பிஜேபிக்கு. நீங்கள் இன்னைக்கு ஒரு மாநாட்டை நடத்துறீங்க, நாடே கொந்தளிச்சு போய் கிடக்கு, ஓட்டு திருட்டு நடக்குது. அதை பற்றி 2 வார்த்தை பேசிருக்கலாம்ல. இல்லை, கான்கிரீட்டாக அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசல அப்படிங்கிற விமர்சனமும் அந்த இல்லை எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. நான் எதை நியாயப்படுத்தலை. எல்லாத்தையும் ஒரு மேடையிலே பேசிட முடியாது. இப்போ என்ன சொல்லி இந்த இடி முழக்கம் போர் முழக்கமாக மாறும்ன்றக்கால ஊர் ஊராக போக போகிறாருல, அப்பயாவது இதெல்லாம் எடுத்து பேசுகிறாரான்னு நம்ம பார்த்துட்டு அப்புறம் கிழிக்கலாம் அல்லது பாராட்டலாம்.
அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. ஆமா, அந்த விமர்சனம் எந்த அளவுக்கு இவர் எடுத்துட்டு போறாருன்னு நான் பார்க்கல. சும்மா ஒரு மேலோட்டமா சொல்லணுங்கிறக்கா பிஜேபி தொட்டுட்டேன், இனிமேலாம் அவங்களை தொட வேணாம்னு கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஆனா நேற்று மேடையை பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசுன மாநில நிர்வாகிகள்லாம் பிஜேபி விமர்சிச்சாங்க. அது இவர் அனுமதி இல்லாமல் அவங்களாம் பேசியிருக்க மாட்டாங்க. பாப்பா எந்த இப்போ பிஜேபி எதிர்க்கணும்னு நம்ம சொல்லலை. நீங்க என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறீங்களோ அதை நேர்மையா நீங்க சொன்னீங்க இல்லையா, நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க. நேற்று அந்த பேரில் பேசுறாரு, உண்மையானவனான்னு பாருங்களேன். அந்த உண்மை தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எந்த அரசியலாட்டையும் உண்மையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நேர்மையை 100% எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் எல்லா குறைபாடும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அதில் யார் எந்த கேரக்டர் அதிகமாக இருக்கோ அவங்க புகழுக்கு ஆளாகிறாங்க, பாராட்டுக்கு உள்ளாகிறாங்க. நம்மளும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். விஜய் கிட்ட மட்டும் 100% இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக அவங்களுடைய உண்மைத்தன்மை நேர்மைத்தன்மையும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பிரேமலதா விஜயகாந்த் விஜய் தொடர்பாக இன்னைக்கு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆரை மானசீக குருவாக வந்து விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி விஜயகாந்தினுடைய புகைப்படம் அவர் யூஸ் பண்ணணும்னு நினச்சா எங்கள்கிட்ட அனுமதி கேட்கணும், அதுக்கப்புறம் என்னங்கிறத நாங்கள் பரிசீலித்து முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படின்னு நினைக்கிறீங்க? அது அவ்வளோ பெரிய விஷயமா நான் எடுக்கல. ஏன்னா அப்படியே ஒரு பெர்மிஷன் வாங்கி விஜயகாந்த் படத்தை வச்சிடறதுனால விஜய் அங்கே இருக்கிற ஓட்டு போடுறவங்க இங்கே வந்து போடுவாங்கன்னு நான் பார்க்கல. விஜயகாந்த் மேலே மானசீகமாக இன்னைக்கும் மரியாதை வச்சிருக்கிற அந்த தேமுதிக தொண்டர்கள், அந்த அவருடைய மகனே அரசியலுக்கு வந்துட்ட பிறகு, அவருடைய மனைவியை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆன பிறகு, இந்த ஒரு ஃபோட்டோ வைக்கிறனால கொண்டாந்து ஓட்டு போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது வாக்கு வைக்கல. நன்றி இருந்தால் காமிச்சிட்டு போட்டோம், ஒரு நன்றிக்காக நான் வச்சுக்கிறேன் கூட சொல்லட்டும், பெருமிஷம் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்பிரதாயம் அது. ஆனால் எம்ஜிஆர் படத்தை காமிக்கிறதுக்கு இன்றைக்கும் வேல்யூ இருக்குது. அதனால சில நேரங்கள்லாம் எம்ஜிஆர் என்ன திருநாவுக்கரசு பிரிஞ்ச போதும் சரி, நால்வரணி அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவர் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கேஸ்க்கெலாம் போனாங்க நீதிமன்றத்துக்கு. எதுக்கு? எம்ஜிஆருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, அந்த ஓட்டை அவங்க பிரிச்சுருவாங்களோன்ற அந்த பயம்தான். சரிதானா? அதிமுகவுடைய மேலே இருக்கிற இம்பேக்ட் தான் அதிகம். அதில் எம்ஜிஆர் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைமையே தகுதியற்றதாக இருக்குங்கிறத மறைமுகமாக சொல்லி உங்களுக்கு நான் இருக்கிறேங்கிற மாதிரி மெசேஜஸ் சொன்னது மூலமாக அவங்க மேலே தான் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர தேமுதிக மேலே அரசியல் ரீதியான எந்த தாக்கத்தையும் அது இல்லை. இது கூட்டணிக்கான அச்சாரமாக இதை யாரு கூட? தேமுதிகவோட. அது அவ்வளோ பெரிய விஷயமா? அதையே எடுத்துக்கோமே. சரி, விஜயும் தேமுதிகவும் சேர்ந்துடுறாங்க, நான் கொச்சைப்படுத்தலை. அது பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியா? இல்லை, ஓபிஎஸ் ஒரு வேளை வந்தா சார், அவர் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவருக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்றேன். நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. அதனால தான் சொன்னேன், இதையெல்லாம் மனசுல வச்சா அவர் நான் ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு தருவேன்ற வார்த்தையை நேத்தும் திரும்ப சொல்றாரு. வரதான் போற ஏதோ சின்ன கட்சிகள் வரதான் போகுது. நீங்க ஒரு படத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கேட்கறதோ எம்ஜிஆர் சொன்னது அப்படின்றதுனால எல்லாம் இது நடக்காதுன்னு நான் சொல்றேன். உங்களோட அப்சர்வேஷன் படி இப்போ இந்த சூழல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் அவர் இருப்பாருன்னு இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும் அதே தான் நான் இப்பவும் சொல்றேன். சீமான் கிட்டத்தட்ட குறைஞ்சது 15 ஆண்டுகளுக்கு போராட்டத்துக்கு பிறகு தன் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கினார், 8.5% வாங்கி. அதை விஜய் தான் சந்திக்கிற முதல் தேர்தலையே பெறுவார்னு எதிர்பார்க்க. டபுள் டிஜிட் வாக்கு சதவீதத்தை ரொம்ப சுலபமாக அவர் எடுப்பார். குறைஞ்சது 10 எடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம். நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை கூட நேற்று வந்து சொல்லியிருந்தாரு. நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது ரஜினி சொன்னதான. ரஜினி ஒரு பாட்டுல சொன்னார்ல, என்ன ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்து தமிழ். இந்த வசனத்தெல்லாம் தூக்கி போடுங்க சார். நீங்க வந்தீங்கன்னா நல்லது செய்யுங்க, கெட்டது நடந்தா தைரியமா எதிர்த்து குரல் கொடுங்க. ஒருவர்கிட்டையும் எந்த தலைவர்கிட்டையும் மக்கள் எதிர்பார்க்கறது அதுதான். இந்த வெற்று வசனங்கள் எல்லாம் எனக்கும் நம்பிக்கை இல்லை, மக்களையும் நான் நம்பாதீங்கன்னு தான் சொல்லிக் கொடுப்பேன். ஆரம்பத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், சிங்கத்தை பற்றி ஒரு ஸ்டோரி. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அணில் குஞ்சு ஆமை அப்படிங்கிற ஒரு விஷயம் போச்சு. அது சீமானுக்கான அந்த ஸ்டோரியா? அந்த ஒரு இல்லை, சிங்கம்னு சொன்னது வந்து கூட்டணியை பற்றி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் தனிச்சிருந்தாலும் சிங்கம் தான், கூட்டத்தோட இருந்தாலும் சிங்கம் தனிச்சு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை தான் அவர் கூட்டணியை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, நாம தான் பிரதானமாக இருப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நம்ம கொடுப்போம்னு அவர் சொல்றாலே, கொடுக்குற இடத்துல அவர் இருக்கிற அந்த தலைமை அவர் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். சீமான நான் எதை ஒப்பிட்டேன்னா, சில பேர் மார்க்கெட் போன பிறகு வர மாதிரிலாம் நான் வரலன்னாரு. அது கமலா ரஜினியெல்லாம், ரஜினி அரசியலுக்கே வரல, ஸோ அவர் நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். கமலுக்கு மார்க்கெட் இன்னைக்கும் போகலன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா விக்ரமுடைய கமர்ஷியல் ஹிட் நமக்கு அதை ப்ரூவ் பண்ணுது. அவர் இன்னைக்கு ஒரு எம்பியா இருக்கிறார், அந்த கட்சிக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. அது எப்படி வாங்கினாருங்கிறது வேற. திமுக விமர்சி டார்ச் லைட்லாம் போட்டு உடச்சு விட்டு அங்கே வாங்குறாரு, நீங்க அரசியல் விமர்சிக்கிறவர். பட் இன்னைக்கும் மக்கள் நீதி மையம்னு பார்லிமெண்ட்ல ரெக்கார்டில் இருக்கு ஒரு எம்பி அப்படின்னு. ஸோ அவரை சொன்னதான் நினைக்கல. மார்க்கெட் போன பிறகு வந்துட்டுன்றது சீமான. ஏன்னா அவர் 4 நாள் முன்னாடி தான் போட்டு கிளின்னு கிழிச்சாரு விஜய. அதுக்கான ஒரு பதிலடியாக தான் பார்க்குறேன். டைரக்டர் இப்போ இயக்கிறதுக்கு படகு வாய்ப்புகள் இல்லைன்ட்டு அவர் வந்தார் செஞ்சாருன்றதை மறைமுகமாக சொன்னாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த அங்கிள்னு சொன்னது இப்போ திமுகவினருக்கு ரொம்ப ஒரு கடும் கோபத்தை கொடுத்துருக்கு. நேற்று இரவு நிறைய பேருக்கு தூக்கம் வரல அப்படின்லாம் சில பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தூக்கம் வரலைங்கிறலாம் ஓவர் பேசுறாரு. அங்கிள்ங்கிறது கெட்ட வார்த்தை. நக்கல்னு சொல்லுங்க, நான் ஓரளவு ஏற்றுக்கிறாரு. நான் நையாண்டின்னு சொல்லுங்க, அதை நக்கலோட நையாண்டின்னு சொன்னால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதை கூட நான் ஏற்றுக்கிடுவேன். அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. பட் உங்களை சீண்டி பார்க்குறாருன்னா அந்த சீண்டலுக்கான பதிலடி நீங்களும் கொடுங்க. யார் உங்களை தடுக்கிறா? கொடுங்க சார்.
இப்படிப்பட்ட ஒரு ஆளையா நீங்க தலைவராக தேர்ந்தெடுக்க போறேன்னு மேடை போட்டு பேசுங்க, விஜயை அம்பலப்படுத்துங்க. இல்ல திமுக தலையில நான் சொன்ன மாதிரி தலையில ரிப்பனை கட்டிட்டு வர இவெல்லாம் ஒரு தலைவராயா அப்படின்னு போய் கேளுங்க மேடைகள்ல. உங்களை தடுக்கலையே. இல்ல இனிமேல் திமுக விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே தூக்கி நேத்து வச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், சரவணனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்களோட சோஷியல் மீடியால கடுமையான விமர்சனங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணன்லாம் வந்து இவ்வளவு பெரிய மாநாடு நடத்திட்டீங்களே, உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு, உங்க பின்னணி என்ன இந்த திமுக அப்படின்லாம் வந்து மட்டும் இல்ல, கேட்டுருக்காங்க. இனிமேல் அண்ணாதிமுக தாக்கம். நேத்து எடப்பாடி ஆரம்பிச்சார்ல, யோ அவரை பேசாதீங்கயா அப்படின்னாரு மாவட்ட செயலர் கூட்டத்துல. ஏன்னா கூட்டணி பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, அல்லது நடந்தா சக்சஸ் ஆயிடுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எடப்பாடிக்கு. இனிமேல் சும்மா இருப்பாரு, தன்னை ஊழல்வாதின்னு சொல்லிட்டாரு. தான் செய்த ஊழலில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பயந்துகிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டேன்னு விஜய் நேற்று சொல்லிட்டாரு. எடப்பாடி தான் சொல்றாரு, அண்ணாதிமுக தான் சொல்றாரு. இவ்வளவையும் கேட்டுவிட்டு இனிமேல் ஒரு சும்மா இருந்தாருன்னா அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாம ஆயிடும். ஸோ அவரும் நேத்தே ஆரம்பிச்சார். இனிமேல் அண்ணாதிமுகவரும் விஜயை திட்ட தான் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இனிமேல் ட்ரெண்ட் செட் வேற மாதிரி போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி அரசியல் ரீதியா கேட்கறேன். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதிமுக தலைமைக்கு ஒரு மெசேஜை வந்து கொடுத்திருக்காரு, சீமானையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் தேர்தல் களம் என்னவா இருக்குன்னா, நான் ஏற்கனவே இதை சொன்ன மாதிரி தான், விஜய் ஒரு மையப்பொருளாக பேசுபொருளாக இருப்பார். அவர் என்ன செய்வார் செய்ய மாட்டாருங்கிறத பொறுத்து தான் மற்றவங்களுடைய வெற்றி தோல்விகள் அரசியல் இருக்கும். நம்ம நிறைய நேரம் சொல்லியிருக்கோம். நம்ம அதை இவர் அண்ணாதிமுக சேர்ந்திருந்தா இம்பாக்ட் வேற இல்லை. இப்போ அதுக்கு வாய்ப்பு குறவுன்னு சொல்லிட்டார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடையாது. அங்கே போய் சேர்றதுக்கு நம்ம ஒன்றும் ஊழல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கலன்னு சொல்ற போதே அண்ணாதிமுக செஞ்ச வேலையை நான் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி அணியில போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டார். சரியா? சரி, தனிச்சு அண்ணாதிமுக ஒரு வேளை அந்த கூட்டணி உடஞ்சி பிஜேபி தனியா அண்ணாதிமுக தனியா வந்துட்டா கூட ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு 4 மாசத்துல போய் சேர்ந்தா மக்கள் என்ன செய்வாங்க? விஜய கொஞ்சுவாங்களே? ஏன் நீ ஏன் 10ஓட 11 தானே அந்த ஒரு எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் ஆளாயிடுவார் விஜய். ஸோ அதிமுக எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனுடன் கூட்டணி போறதுக்கான வாய்ப்பை நேற்று கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த அதிமுகவும் இனிமேல் விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. திமுக ஏற்கனவே இளைஞர் பட்டாளம் இவ்வளோ தூரம் போனது, நீங்கள் அதெல்லாம் விடுங்க சார், இத்தனை லட்சம் பேர் ஏன் போறாங்கன்னு எல்லா கட்சியினருமே கொஞ்சம் பதட்டத்தோட தான் கவனிக்கிறோம். அப்போ நம்மை பிடிக்காமல் நம்மளிடம் அவர்கள் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று நாம செய்யாமல் இருக்கிறதுனால தான் ஒரு புது நபரை நோக்கி இத்தனை லட்சம் பேர் திரள்றாங்கிற அந்த முடிவுக்கு எல்லோருமே வரணும். அது உண்மை. விஜய் கிட்ட கொள்கை இருக்குன்னு யாரும் போகல. உங்களை பிடிக்காதானே சார் அங்கே போறான், இங்கே போறவன்லாம் ஓட்டு போட்டுருவானான்னு கேட்கலாம். அதுவும் நிஜம்தான். அதுக்காக போடாமல் இருப்பானா? ஏன் சார் வெயிலில் போய் நின்று காலைல 8 மணிக்கே போய் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் ஓட்டு போடாமல் இருப்பானா? 5 லட்சம் பேர் போனாங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஓட்டு போட தான் போகிறான். நீங்கள் மீதி 1.5 லட்சத்தை பர்ச்சேஸ் பண்ணலாம், கேண்டிடேட்டே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டில் அவருக்குன்னு பல லட்சம் வாக்குகள் விழ தான் போகுது. அது எங்கேருந்து போகுது? இது வரைக்கும் நீங்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருந்த ஓட்டு ஒரு புது வரவு வந்து வாங்குறாரு. உங்களுக்கு நிஜமாகவே கவலை இருந்தால் நீங்க உட்கார்ந்து பேசுங்க, ஒரு சுய பரிசோதனை பண்ணுங்க. அதான் 234 தொகுதியிலையும் விஜய், உங்கள் விஜய் நான் தான் முகம் அப்படிங்கிறத ஏன்னா காட்டுறதுக்கு என்கிட்ட முகம் இல்லை, அந்த பலவீனத்தை பச்சையா ஒத்துக்கிட்டார், மறைமுகமா ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றேன். அந்த நேர்மையை கொஞ்சம் நம்ம பாராட்டலாம். நீங்க 150 பேர் குறைஞ்சபட்சம் யாருன்னே தெரியாதவங்க தான் கேண்டிடேட் ஆக போறாங்க. யாருன்னே தெரியாதவங்கன்னா அப்படி மாஸ்க் போட்டுக்கிட்டு இல்லை. ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற நமக்கோ அரசியலை கவனிக்கிறவங்களுக்கோ, ஈவன் ஒரு மதுரையில் நிற்கிற மதுரை கிழக்கில் மாவட்டத்தில் இருந்தால் கூட அந்த கட்சிக்காரனுக்கு தெரியும். மதுரை கிழக்கில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா சோழவந்தானில் இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணுக்கோ ஆளுக்கோ யார் இங்கே நிற்கிறான்னு தெரியுமா? சரி, சோழவந்தான் தொகுதியிலே ஒருத்தர் நிற்கட்டும், தனி தொகுதினே வச்சுப்போம். அங்கே நிற்கிற ஒருத்தருக்கு அந்த கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அவரைய தெரியுமா? நிச்சயமாக தெரியும். அந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவங்க தான் கேண்டிடேட் ஆக போகிறாங்க. ஏன்னா காலம் குறைவு. எல்லாருமே அப்படி தான் ஒரு காலத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கால ஓட்டத்தில் அனுபவத்தில் 4 உதவிக்கு போயிருப்பாங்க, ஒரு வெள்ளம் வர்றபோது காப்பாற்றிருப்பாங்க, ஒரு வறட்சி வர்றபோது நிதியுதவி கொடுத்துருப்பாங்க, கொரோனா வந்தபோது அரிசி மூட்டை கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எத்தனையோ செஞ்சு நல்லது கெட்டதுக்கு போய் நின்னா முகம் பரிச்சயமாகும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஸோ வரப்போகிற தேர்தலில் விஜய் நிறுத்த போகிற மிக குறைஞ்சபட்சம் 150 பேர் அந்த தொகுதி மக்கள் கூட அறியாதவங்களா தான் இருப்பாங்க. இந்த பலவீனத்தை உணர்ந்துகிட்டு தான் நானே நிற்பதாக நினைத்து கொண்டு போடுங்கன்றது. இதுதான் சின்னங்கிறாரு. ஏன்னா வேற ஆயுதம் அவங்க கிட்ட இல்ல. அப்போ விஜய்க்கு வந்து பலம் பலவீனம் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அரசியல் ஆய்வாளர்கள் என்னென்னலாம் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் போடுறாங்களோ அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. கவனிக்கிறாருங்கிறது சந்தோஷம் தான். அதுல இருக்க கருத்துக்களை எடுத்துக்கட்டுமே. சில பேர் நிஜமான ஒரு கரிசனத்தோட சில கருத்துக்களை சொல்லலாம், திட்டமிட்டு காலி பண்ணணும்னு சில பேர் கருத்துக்களை சொல்லலாம். அது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு தான் நினைக்கிறத நல்லபடியாக செய்கிறது தான் ஒரு தலைவருடைய வேலை. அந்த தலைவருக்கான வேலையை அவர் கரெக்டாக செய்கிறாரான்னு நம்ம காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.